ஓடி ஒளிஞ்சுக்குவாரு. ஏன்னு கேளு, அது முழுசா கேளு. சொல்லு. இங்க பாரு, எங்க ஊர்ல காடு கந்தாயம் எடுக்கிறோம்ல, காடு நான் கந்தாயம் எடுத்து காடு ஓட்டிட்டு இருக்கிறேன். 3-4 வருஷமா மழையே கடையில பஞ்சாயத்து போச்சு. ஆமா, மணிகாரரை பார்த்தா நான் போய் ஒண்டிக்கிறது. ஏன் காரணம்? இங்கதான் காடு ஓட்டணும் தானே காசே இல்ல. மணிகாரர் வந்தாருன்னா போய் ஒண்டிக்கிறது. மணிகாரர் வந்தாருன்னா போய் ஒண்டிக்கிறது. ஒரு நாள் புடிச்சுக்கிட்டாரு, சொக்காய் புடிச்சுக்கிட்டு. என் பேர் என்ன? என் பேரு ஓலப்பன். வேலைப்ப சொக்காய் இப்படி புடிச்சுக்கிட்டு, டேய் வேலைப்பா, ஏடா 3-4 வருஷமா கந்தாயம் பணம் கட்டாம எங்கடா காசு அப்படின்னாரு. சாமி கடவுள, 3-4 வருஷமா மழை பெய்யல. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் மழை. சத்தமாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிச்சு. இப்பதான் நான் கத்திரி செடி நட்டு இருக்கிறேன். கத்திரிக்காய் வந்துருச்சு. கத்திரிக்காய் கொண்டு போய் நான் காலையில கோதப்பாடி சந்தையில போட்டுட்டு நான் காசு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு உற்றுமணியாருன்னு அந்த செஞ்சறேன். சரி பாரு, காலையில காசு வரல, அவளுக்கு தான் நடக்கிறதே வர காடி சப்திக்கு போயிருங்கிறாரு அப்படிங்கிறானு மணியாரு. சரி, வீட்டுல படுத்துக்கிட்டு தான் வேலையாகுமா? வீட்டுல படுத்துக்கிட்டா வேலையாவாது. அதான் அருமை பேச. பேட்டி சொக்காய கழட்டி போட்டு ஒரே ஒரு மொட்டை கோமனை மட்டும் கட்டிக்கிட்டு கத்திரிக்காய் அறுக்கலான்னு சொல்லி போய் காட்டுல இறக்கி அத தூக்கணும். செடி தூக்கி நல்லா ஒரு 3 மூட்டை கத்திரிக்காய் ஆகும். நல்லா அறுத்து 3 மூட்டை நல்லா தைச்சு 3வது மூட்டையை தைக்கிறேன். கண்டார ஓடிவிட்டு மழை எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியும். மழை புடியான மழை பிடிச்சிக்கிச்சு. எப்படா சந்தைக்கு போறது? எங்க ஆட்டுக்கிட்ட ஒரே வீடு கிடையாது. ஒரு வீடு இங்க இருந்து ஒரு அவ்வளவு தூரம், ஒரு 300 மீட்டர்ல ஒரு வீடு. ஒரு யாருமே 5-6 வருஷமா அந்த வீட்டுல குடி போனது கிடையாது. யாருமே அந்த வீட்டுல போனது கிடையாது. பாம்பு இருக்குதா, பள்ளி இருக்குதா, கோமணத்தோடய தூக்கிட்டு ஓடுற 3 மூட்டையும் கொண்டு போய் அங்க நடையில போட்டுட்டு கோமணத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள என்னமோ குசு குசுன்னு சத்தம். ஆனா அதுலயும் ஒரு வேலை நடக்குது. யாரும் 6-7 வருஷமா யாருமே இந்த வீட்டுக்குள்ள போனது இல்ல. என்னடா வீட்டுக்குள்ள குசு குசுன்னு சத்தன்னு போய் எட்டி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஆறா இருக்கிறான் மணிகாரன் கூத்தியாலும். எப்படி இருக்கிறாங்க? மணிகாரன் ஒரு வேட்டியில ஒரு சொக்காய் இல்ல, ஒரு சட்டியில ஒரு பனின்னு இல்ல, ஒரு கோமணமும் இல்ல, ஒரு கோமண துணி கூட இல்ல. பிறந்த மணியோட மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, மணிகாரன் தான் அப்படிக்கிறானா? மணிகாரன் ஊத்தியா அவன் எப்படி மேல சாகிட்டு இல்ல, ஒரு பாடம் இல்ல, மேல சாகிட்டு இல்ல, இங்க கீழே ஒரு பாவாடை கிடையாது. அவளும் பிறந்த மணியோட புது பணியாட்டுல நின்றுப்பா. என்னப்பா பேசுவாங்க. சரி, நானும் ஒண்டிக்கிட்டு கோமணத்தோடய நின்று பாத்துக்கிட்டு பாக்குறேன். கோமணத்தோடய பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பாத்துக்கிட்டு இருக்க மணிக்காரன் கூத்தியால கைய பிடிச்சு, இல்ல ரொம்ப நாளா உன்னை சேர்த்திக்கிட்டு இருக்கிறேன், பிறந்த மேனியோட இருக்கிற ஒரு ஆட்டம் போடு பிள்ளை அப்படின்னு மணிக்காரன் கேட்கறான். ஆடுக்கிறாங்க அந்த அடிச்சு போன வீட்டுல அப்படின்னு யாருமே இல்லையா, அம்மனத்தோட ஒரு ஆட்டம் போடுன்னு கேட்க ஆம்பளம் கேக்குறான்னு இவளுக்கு அறிவு இருக்க கூடாது. இவ்வளவு ஆடுறாப்பா பிறந்த மேனியோட. எப்படி ஆடுறா? டன் டான் டான் டிகிர்தான், டன் டான் டான் டிகிர்தான், டன் டான் டான் டிகிர்தான், டன் டான் டான் டிகிர்தாங்கறால. ஐயோ, துணிமணி இல்லாம அதுக்கும் மீன் வாய் பழக்கமா அப்பன்னு இந்த காட்சி பாக்குற அப்படின்னு ஆடி முடிச்ச உடனே மணிகாரன் கைய பிடிச்சு அருமையா அண்ணடிப்பில்ல, உன் ஆட்டம் 2000 ரூபாய் போகும். உன்ன ஆட்டம் 2000 ரூபாய் போகும். அந்த பஞ்ச காலத்துலயும் 2000 ரூபாய் போறோம். ஆமா, இவ ஆடி முடிச்சோன்னு இவ கேக்குறாள், ஏங்க நான் பொம்பளையா ஆடுறேன், நீங்க ஆடுங்கள. ஆட்சியா இருக்குது இங்க ஆடுக்கிறாங்க அழிஞ்சு போன வீட்டுல. ஆமா, நீங்களும் ஆடுங்கிறால. பொம்பளை சொல்றான், ஆம்பளைக்கு அறிவுக்காது. மணியாரன் இவனு ஆடுறான்பா. டன் டான் டாட்டுக்குதான், டன் டான் டாட்டுக்குதான், டன் டான் டாட்டுக்குதான் அப்படி டிகுங்கிறானே. கோயில் மணி ஆட்டம் டிங்கு 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 டிங்குன்னு ஆடுது. சரி, இவன் ஆடி முடிச்ச உடனே மணிக்காரன் கூத்தி அண்ணாங்கிறான், பரவாயில்லைங்க உங்க ஆட்டம் ஒரு 1000 ரூபாய்க்கு போகும். 2000 ஒரு 1000 மொத்தம் 3000 ஆகும். ஆமா, நான் கோமணத்தோட எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா மணிகாரன் ஆனா 1000, மணிகாரன் கூத்தி ஆனா 2000. கேவலம் நாம 3-4 வருஷமா கந்தாய பணம் கட்டாம இருக்கிறோம். நாம ஆடுறனா இந்த கந்தாய பணத்தை கூட கட்ட முடியாதுன்னு வழுக்குன்னு கோமணத்தை உருவி போட்டுட்டு டண்டா நட்டுக்கிறதா, டண்டா நட்டுக்கிறதா, டண்டா நட்டுக்கிறதா, டண்டா நட்டுக்கிறதா
புடிச்சு விட்டேன். ஆட்டம் புடிச்சுக்கிட்டு கோமரத்தை அவுத்து விட்டு நாம என்ன குடிப்பட மாதிரி மணியாடு ஆடும்போது நமக்கு என்ன மணியாராட்டமே நம்ம புடிச்சுக்கிட்டு ஆட்டம் என்னமோ சத்தம் ஆகுதுன்னு துணிமணி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒடியாடுறாங்களே வந்து காலை புடிச்சுக்கிட்டே வேலைப்பா நிறுத்துனாங்க. ஆவாது ஒரு 1500 ரூபாய் போட்டு என்னாட்டம் டண்டாண்டுக்கிறதா ஆட்டம் புடிச்சா நிறுத்து. எப்ப வந்த எப்ப வந்தேன்னு கேட்டாங்க. சாமி நீங்க 2 பேரும் அடவு பிடிக்கும் போதே நான் வந்துட்டேன், காலடி போடும் போதே வந்துட்டேன், காலடி போடும் போதே வந்துட்டேன் அப்படின்னு. ஏய் வேலைப்பா இனிமே நீ கந்தாயமே கட்டாத, மூச்சு உள்ள மட்டும் கந்தாயம் கட்டாத, கந்தாயமே கட்டாத. மழை பேஞ்சா கூட காட்ட ஓட்டி போல. ஆமா இனிமேல் என்ன பார்த்தா போய் போடாம நீ போய் ஒளிஞ்சுக்கணும். அது மாதிரி என் கந்தாய்காரர் என்ன பார்த்து பயந்துக்க. அப்படி ஒரு ஜான் நம்மளே விடும். என்னத்துக்கு போல பாரு வண்டூர் ஆச்சியமா